సినిమా చూస్తూ ఉంటారు వాళ్ళు. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்பில் இன்ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ரீசெண்ட் டேஸாக ஒர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெக்டிக்காக போகிறதுனால டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியல. ஆல்சோ ஆஸ் யூ ஆல் நோ, வீடியோ ஷூட்டிங் அண்ட் எடிட்டிங்க்கு நான் ஐஃபோன் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதோட ஹெல்த்தும் ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு, பேட்டரியும் போயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஸோ அப்கமிங் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸில் அப்கிரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் யாராவது உங்கள் மொபைல் ஃபோன் அப்கிரேட் பண்ணணும், ஐஃபோனு மட்டும் கிடையாது, ஈவன் ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸுமே ஃப்ளிப்கார்ட்டில் நல்ல டீல்ஸ்க்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த சேல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் முன்னாடி மாதிரி அடிக்கடி புது புது ரெசிபீஸ் ட்ரை பண்ணுறதுக்கும் இப்போ டைம் இல்லையா? ஸோ இப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்குமோ இப்போ ஏதாவது ஸ்வீட்டோ இல்லை ஏதோ ஒரு புது டிஷ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா குல்குலே அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்வீட் சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 10-15 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு. நான் வந்து ஃபார்ச்சூன் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா தான் யூஸ் பண்ணுறேன். 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கணும். இது கூடவே 1/4 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை சேர்த்தோன்னா ஸ்வீட் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு இந்த மாவோட சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸோட அளவு வந்து 150 ml தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு 130 கிராம்ஸ் வெள்ளத்தை சேர்த்தோன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 100 கிராம் சேர்த்ததுனால இனிப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால், அது ஒரு 1/4 கப் சேர்த்துட்டு இந்த மாதிரி பேட்டர் ஒன்று ரெடி பண்ணி தனியாக கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா ரவை நல்லா ஊறி வந்துடும். ஃபைனலாக இதில் துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்வீட்கான பேட்டர் ரெடி. அவ்வளோதான். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா குட்டி குட்டி போண்டாக்கு போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதே மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக சுகர் பவுடர் டஸ்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் நெய் ஆப்பம்னு சொல்லி வாழைப்பழம்லாம் சேர்த்து செஞ்சு சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் அந்த ஊரில் பேர் தான் வேறு வச்சுருக்காங்க. சும்மா ஈவினிங் டைமில் குவிக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும், ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்னென்னா எங்கள் வீட்டில் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சு தான் சாப்பிட்டு பழக்கமாக. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கவே இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை செஞ்சு எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு பார்த்திங்கன்னா அம்மா வந்து தக்காளி குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக ரைஸும் ரெடி பண்ணிட்டாங்க. ஒரே பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆறுனதும் அரைச்சிட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்கேன். இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தங்கச்சியோட பர்த்டே அன்றைக்கி எடுத்தது தான். வீக் டேவாக இருந்ததுனால அன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுக்கிட்டா. காலையிலே அம்மா கூட கோயிலுக்கும் போயிட்டு ஆஃப்டர்நூன் தான் வந்தாங்க. வந்த உடனே வந்து நைட் டின்னருக்கான வேலையை வந்து ஆரம்பித்தாச்சு. வீட்டில், அதாவது இந்த வீட்டில் யாரோட பர்த்டேவும் இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. என்னோடய பர்த்டேக்கு நான் வெளியே போயிட்டேன், அம்மாவோட பர்த்டேக்கு திருப்பதியில் இருந்தோம். ஸோ தங்கச்சியோட பர்த்டேவை வழக்கம் போல் எப்போவுமே எப்படி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த டைம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர எல்லாருக்காகவும் மதியத்துலேருந்தே நாங்கள் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் என்னென்னா இன்றைக்கி ஃபுல் டே பவர் கட் வேறு. ஸோ எப்படியோ 5 o'clock மேலே தான் வரும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டக் டக்குன்னு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பெரிய மெனுலாம் கிடையாது, நான்வெஜ் தான். அதில் வந்து சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 கொஞ்சமாக செஞ்சுருந்தோம். அப்புறம் ஸ்வீட்க்கு வந்து குலாப் ஜாமுன். எங்கள் வீட்டில் ஸ்வீட் அப்படின்னாலே செகண்ட் தாட்டே இருக்காது, கண்டிப்பாக அது குலாப் ஜாமுனாக தான் இருக்கும். ஏன்னா செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஆகி போச்சு. வர வர ஏதோ டீ போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி குலாப் ஜாமுனை செஞ்சு வச்சு
வச்சிடுறது. பத்தாததுக்கு இதுக்கு கரண்ட்டும் தேவையில்லாமல் இருந்துச்சா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிவிட்டு ஜீராவில் போட்டு ஊற வச்சிட்டோம். ஏன்னா இது ஜீராவில் நல்லா ஊறினா தான் ஜாமுன்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கான ரெசிபி நான் ஆல்ரெடி நிறைய டைம் அப்லோட் பண்ணியிருக்கேன் வித் டிப்ஸோட. ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாமுன் சூப்பராக வரும். எங்கள் வீட்டில் எப்படி எந்த அக்கேஷனாக இருந்தாலும் குலாப் ஜாமுன் செய்வோமோ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்னேச்சர் ஸ்வீட் ரெசிபி இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 6க்கு என்னமோ வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் வந்த உடனே அம்மா வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மீன்வைல் நான் பார்த்திங்கன்னா வர எல்லாருக்கும் ஒரு கொழுக்கட்டை மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வைப்போம் பார்த்திங்களா, தேங்காய் பூரணம் அதுதான். பட் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வெல்லத்தோட குவான்டிட்டி வந்து தேங்காய்க்கு ஈக்குவலாக போட்டுட்டேன். அது பார்த்தா பயங்கர இனிப்பாக போயிடுச்சு. ஒரு வெல்லத்தோட ஸ்வீட்னஸ் ஒரு மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி செஞ்ச ஸ்வீட் ரெசிபிக்கு கரெக்டாக போட்டாலும் பத்தாமல் போயிடுச்சு. இதுக்கு பார்த்தா ரொம்ப ஸ்வீட்னஸ் அதிகமாகிருச்சு. ஸோ 2 கப் தேங்காய் எடுத்திங்க அப்படின்னா 1.5 கப் வெல்லம் சேர்த்தாலே ஸ்வீட்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபைனலாக இதோட அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பர்ஃபிக்கு வரும்ல அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே தான் சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிடவே எனக்கு நல்லா இருந்துச்சு. மினி விலாக் பார்த்துட்டு நிறைய பேர் பிரியாணிக்கான ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் என்னென்னா அன்றைக்கி ரொம்ப அவசரமாக செஞ்சதுனால தெளிவாக என்னால் ரெசிபி வந்து ஷூட் பண்ண முடியல. பட் ஆல்ரெடி நான் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான். பட் எப்போவுமே யூஸ் பண்ணுற பிரியாணி மசாலா இல்லாமல் ஸ்பைசி சமையலோட மெட்ராஸ் பிரியாணி மசாலா சேர்த்துருந்தேன். ஸோ அதை ஒன்று மட்டுமே சேர்த்தது தான் அந்த கலரும் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ அது வந்து தம்மில் வச்சுட்டு கொழுக்கட்டைக்கான அவுட்டர் லேயர் வந்து ரெடி பண்ணுறதுக்காக ரெட் ரைஸ் மாவு தான் எடுத்திருந்தேன். டேஸ்ட் எப்படி இருக்கும் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. பட் என்னென்னா மாவு மட்டும் தான் கொஞ்சம் சைடில் வந்து திக்காக வச்சுட்டேன். 7 இல்லைனா 7:30க்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த டைமுக்கு வர சொல்லியிருந்தோமா. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு தான் டைம் அதிகமாகும். சரி இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மட்டும் தான் நான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். என்னோடய ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய பேர் இந்த ஸ்லீவ் வருமானு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணும்போதே ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்லீவ்லெஸ் போட பிடிக்காதுல்ல. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அது மிந்த்ரா ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் போட்டிருந்தது வந்து இக்கத் மெட்டீரியல் அது வேறு. பட் மிந்த்ராவில் வந்து விஸ்காஸ் ரேயான் தான் இருக்குது. ஸோ மெட்டீரியல் வந்து வேறு தான். உங்கள் பட்ஜெட்டில் எது வருமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் போட்டது தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தென் அம்மா ஒசூர்லேருந்து வீட்டுக்கு வரும்போதே 1 கிலோ ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிடல, ஜஸ்ட்டு க்ளோஸாக இருக்கிறவங்க மட்டும்தான். ஸோ அதனால் 1 kg போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து ஈவினிங் கட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் என்ன யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பிளானர் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட சொல்லி பேக் ட்ராப் எல்லாமே செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் போன இயர் அவளோட பர்த்டேக்கு கேக் கூட கட் பண்ண முடியல. ஸோ இந்த இயர் அதை வந்து டேலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணது. பட் என்கொயர் பண்ணி பார்க்கும்போது 7,000 10,000 15,000 சொன்னாங்க பேக் ட்ராப் செட் பண்ணுறதுக்கு. அது கூட டெலிவரி சார்ஜஸும் வரும். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அம்மா கிட்ட சொல்கிறப்போ அதெல்லாம் வேண்டாம் நம்மளே டெக்கரேட் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கான ப்ராப்ஸ் நம்ம பார்த்தாலுமே ஆன்லைனில் ரேட் அதிகமாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் எப்பயும் போல் ஒரு டேபிளை போட்டு அதுக்கு மேலே கேக் வச்சு சிம்பிளாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் மெயினாக தங்கச்சியோட அவுட்ஃபிட் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து சிக்பேட்டில் சுதர்ஷன் சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். அங்கே வந்து எடுத்து கொடுத்தாங்க. நாங்கள் வந்து எடுக்கல, தெரிஞ்சவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்க. அவள் இது வரைக்கும் ஸ்லீவ்லெஸ்ஸே போட்டது கிடையாது. அன்றைக்கி தான் போட்டிருந்தா. பட் அவளுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த இயர் தங்கச்சியோட பர்த்டேக்கு அம்மா வந்து கோல்டு கிஃப்ட் தான் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவளுக்குமே தெரியாது, சர்ப்ரைஸ் தான். பர்த்டேக்கு முன்னாடி நாள் எங்கள் ஊர்லேயே இருக்கிற ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு சிம்பிளாக ஒரு ரிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஏன்னா இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு வேறு என்ன வாங்குறதுனே யோசிக்க முடியல. ஸோ ரிங் அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம். சோஃபார் ரிங் கலெக்ஷன்ஸ் பார்த்த வரைக்கும் ஒன்று கூட எனக்கு பிடிக்கல. எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்தது. அவள் ஃபிங்கருக்கு அது நல்லாவும் இருக்காது. இன்னொன்று அவள் அந்த மாதிரி டிசைன்ஸும் போட மாட்டாள். ஸோ தேடி பார்த்ததில் ஒன்று மட்டும்தான் குட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரிங் இல்லாமல் பேசாமல் ஸ்டட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், அதை கூட மாற்றி போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் அம்மா வந்து முடியாது, நான் ரிங்கு தான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரிங் தான் நாங்கள் ஃபைனலாக எடுத்தோம்.
வீடியோ எடுத்து 2 வீக்ஸ் ஆனதுனால எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ கிராம்ஸ் இருந்துச்சுன்னு தெரியல. பட் அரௌண்ட் 2 கிராம்ஸ் இருந்தது. 2க்கும் உள்ளதாக இருந்தது. அதை தாண்டி இங்கே பெருசாக ரிங் கலெக்ஷன்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அது என்ன பிரச்சனைனா பின்னாடி வந்து டக்குன்னு வளைஞ்சிரும். எப்பயாவது ஒன்ஸ் யூஸ் பண்ணால் பரவாயில்ல. பட் ரிங்கை போட்டுட்டு ஏதாவது தூக்கணும் அப்படின்னா பின்னாடி வந்து வளைஞ்சிரும். ஹொசூரில் இருக்கிற கடைக்கு போனோம்னா ஆப்வியஸ்லி அங்கே கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி நமக்கு எந்த வெயிட்டில் வேணுமோ அந்த வெயிட்டில் எடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து ரொம்ப கம்மி தான் வச்சுருப்பாங்க. லிமிட்டட் ஸ்டாக் தான். நமக்கு இன்கேஸ் வேணும் அப்படின்னா ஆர்டர் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது போக அம்மாவுக்கு வந்து இந்த ஜிமிக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட வெயிட் வந்து 2 கிராம் சொன்னாங்க. ஸோ ஸ்டட் ஆல்ரெடி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஜிமிக்கி மட்டும் பேர் பண்ணிக்கலான்னு சொல்லி கேட்டால் இது மட்டுமே கோல்டு வெயிட் மட்டுமே அரௌண்ட் 20,200 வந்துச்சு. அது போக மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டிலாம் போட்டு 28 கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோ பட்ஜெட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிமிக்கி பிடிச்சிருந்தாலும் இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம். ஆல்ரெடி கோல்டோட ரேட்டு வந்து பயங்கரமாக ஏறிட்டே போகிறதுனால என்ன வாங்குறதுனே தெரியாமல் பாதி பேர் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் அதுக்கும் மேலே ஏறிட்டுருக்கு. பெரிய நகைக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி நகைக்கு தான் மேக்கிங் சார்ஜஸும் அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பழைய நகை போட்டுட்டு தான் எடுத்தோம். ஸோ ரிங்குக்கு 2 கிராம் போக இன்னொரு கிராம் வந்து பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து என்ன வாங்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது 1 கிராமுக்கு என்ன ஒரு ஏதாவது ஸ்டட்டு தான் வரும். அதில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. காலேஜ் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க போடுற மாதிரி நல்லா இருந்தது. பட் ஆல்ரெடி வந்து நான் 2 ஸ்டட்டு வச்சுருக்கேன். என்கிட்டயும் தங்கச்சிக்கிட்டேயும் ஒன்று இருக்குது. ஸோ ஹூப் டைப்பில் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க. உண்மையாகவே நல்லா இருந்தது. பிளெயின்லேயும் நல்லா இருந்தது. பட் எனக்கு பர்டிகுலராக இந்த ஸ்டோன் வச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் பிளெயினில் வந்து தனிஷ்கில் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த கல் வச்சது பிடிக்கவே அது ஒன்று வாங்கித்தாங்கன்னு சொன்னதும் அம்மா அதை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆல்சோ கொஞ்சம் பேர் வந்து என்கிட்ட டெய்லி போடுவோம்ல இந்த கோல்டு ஸ்டட் அதோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் கலெக்ஷன்ஸ் காட்ட சொல்லி கேட்டிருக்கீங்க. பட் என்னென்னா அது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் காமிச்சோம் அப்படின்னா இருக்குன்னு ஷோ ஆஃப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைப்பாங்க. அதனால தான் நான் அதுக்கான வீடியோ வந்து பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அந்த டிசைன்ஸ் பார்த்து பிடிச்சவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கடைக்கு போகும்போது அதை ரெஃபரன்ஸாக காமிச்சு கூட வாங்கிக்கலாம். அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. பேட் வேல தான் பார்ப்பாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் எந்த கலெக்ஷன்ஸ்லையும் ஒரே வீடியோவில் வந்து காமிச்சதில்லை. சப்போஸ் உங்களுக்கு உண்மையாகவே ரெஃபரன்ஸ்க்காக கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா லெட் மீ நோ. நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற அந்த ஸ்டட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். தென் கேக் கட் பண்ணிவிட்டு கிஃப்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறமா மேரினேட் பண்ணியிருந்தா சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் டின்னர் சாப்பிட்ற டைமாக. ஸோ எல்லாேருக்கும் சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இந்த சிக்கன் 65 மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இது முன்னாடியே பண்ணி வச்சிட்டோன்னா அந்த கிறிஸ்பியாக இல்லாமல் சாகி ஆயிரும். ஆல்சோ அன்றைக்கி செஞ்ச எல்லா ரெசிபீஸோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவசரமாக செஞ்சதுனால உப்பு காரெல்லாம் ஒன்றுமே செக் பண்ணி பார்க்கல. ஸ்டில் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சாப்பிடல. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸ்டில் பிரியாணிக்கு ரைத்தா மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக சிக்கன் கிரேவியும் வச்சுருந்தா சாப்பிடணும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இந்த சிக்கன் 65 பிளான் பண்ணதுனால கிரேவி வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். 65 பிரியாணி மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னாங்க. எனக்கு இந்த மாதிரி அக்கேஷன் டைமில் சமைக்கிறது கூட பெரிய வேலையாக தெரியாது. டக்குன்னு அது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருவோம். பட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக கிச்சனை போய் எட்டி பார்த்திங்கன்னா எல்லாம் தலைகீழாக இருக்கும். ஏதேதோ எங்கெங்கேயோ கிடக்க வேண்டியதெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கும். அன்றைக்கும் அதே மாதிரி தான். கிச்சன்ஸில் அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே திங்ஸு, அந்த சைட் ஃபுல்லாக திங்ஸு, மசாலா டப்பாயெல்லாம் கீழே தான் கிடக்குது. அது திருப்பி நார்மலுக்கு கொண்டு வரதுக்குள்ளே ஒரு அரை நாள் வேலையாயிருச்சு. பட் இட்ஸ் ஓகே. ஒன்ஸ் இன் அ வைல் தானே இந்த மாதிரிலாம் செய்கிறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அன்றைக்கான டின்னர் பிளேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. 5 கொழுக்கட்டை தான் செஞ்சதுனால 5 பேருக்கு மட்டும்தான் இருந்தது. பட் ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நீங்களும் ஒரு டைம் இந்த ரெட் ரைஸில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அந்த சைடு மாவு இருக்கும் பார்த்திங்களா, அது கொஞ்சம் மெலிசாக வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அண்ட் அவ்வளோதான். அன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. சாப்பிட்டு முடித்தோடனே எல்லோரும் வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. அண்ட் இந்த vlog-ஐ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye.